வரலாற்று சிறப்புமிக்க ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசும் பொழுதும் நம்ம ஏதோ ஒரு ஹீரோ பத்தி நம்ம ஸ்பெஷலா பேசி ஆகணும். அப்படிதான் இந்த இடத்துல பேச போறது லாலா லஜபதி ராய் அவரை பத்தி தாங்க. இவர் ஒரு இந்திய அரசியல்வாதி, ஒரு புரட்சியாளர், அரசியல்வாதி, இந்த மாதிரி பல விஷயங்கள். இது இல்லாம ரொம்ப ஸ்பெஷலா ஒரு எழுத்தாளரும் கூட. இந்த மாதிரி எல்லாம் அவரை வர்ணிக்கும் பொழுது இவர் பஞ்சாப் கேசரி, அதாவது பஞ்சாப் சிங் அப்படின்று அன்போட எல்லாராலையும் அழைக்கப்பட்டவருங்க. ஆனா இவர் 1928ல லாகூர்ல நடந்த, அதாவது காவல்துறையினரால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒருத்தர். முழு பிரிட்டிஷ் சைமன் அப்படின்ற அமைப்புக்கு எதிராகவும் சில விஷயங்களை அமைதி பேரணியை நடத்தியிருக்காரு. ஆனா காவலர்களுக்கு அது பிடிக்காம அங்க ஒரு தடியடி நடத்துறாங்க. அந்த தடியடியில கடுமையான காயம் ஏற்படுறாரு. லால் பகதூர் இந்த கடுமையான தாக்குதலுக்கு அப்புறம் இறக்குறாரு. ஆனா இவர் எதனால இறந்தாரு, எதுக்காக அடிக்கப்பட்டாருன்ற முழு விரிவான விஷயத்த இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த 1928ல லாகூர்ல நடந்த பிரச்சனை என்னதான் அப்படின்றத, அதுவும் லாலா லஜபதி ராய்க்கு நடந்த விஷயம். சரி, அப்படி லால், பால் இந்த 3 பேர்ல ஒரு முக்கிய நபராகவும் அறியப்பட்டவர் இவர்தான். இவர் எதுக்கு முக்கியமான ஒரு நபர் அப்படின்றதையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லாலா லஜ்பதி ராய் இவருடைய வாழ்க்கை வரலாறு ஜக்ரான்ல மிகப்பெரிய இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பஞ்சாப் மாநிலத்துல மோகன்ற மாவட்டத்துல ஜக்ரான்ல தான் இவர் பிறந்த ஊரா பார்க்கப்படுது. 1865 ஜனவரி 28ஆம் தேதி இவருடைய பிறப்பு. ஆனா இவருடைய உடன் பிறந்தவர்கள் 6 பேர். ஆனா இவர் தான் மூத்த ஒரு மகனாகவும் இருக்காரு. தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ரொம்பவும் பாசமுள்ள ஒரு குழந்தையா வளர்றாரு. ஜக்ரான்ல இப்போ வரையும் அவரோட வீடு இருக்கு அப்படின்றது வரலாற்றுல உண்டு. ஆனால் இதை தொடர்ந்து போராளியா இருந்திருக்காரு. அப்படி பிரிட்டிஷ் சைமன் அப்படின்ற ஒரு குழுவுக்கு எப்படியெல்லாம் இவர் உதவியாகவும் இருந்திருக்காரு, அப்படி அதை எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்றது தான் இந்த வரலாற்றில் இருக்கு. ஜக்ரான்ல இவரோட வாழ்க்கை ரொம்ப சுமூகமா இருக்கு. இதுல 6 குழந்தைகள்ல முதல் குழந்தையா அவர் இருக்காரு. பொறுப்பும் நிறைய இருக்கு. இவர் நிறைய விஷயங்களை படிக்கிறதுக்காக வெளி மாவட்டங்களுக்கும் போறாரு. இவர் சட்டம் படிக்கிறதுக்காக அரசு கல்லூரியில சேர்றாரு. அப்படி சட்டம் படிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் கத்துக்கிறாரு. சரி, முழு ஒத்துழையாமையா இருக்கட்டும், அல்லது பிரிட்டிஷோடைய சைமன் குழு இது எப்படி அமைதி பேரணியா நடக்கணும், இது எல்லாத்துக்குமே உறுதுணையாகவும் இருந்திருக்காரு. ஒரு பஞ்சாப் சிங்கா தன்னுடைய பணியை எப்படியெல்லாம் தன்னுடைய இன மக்களுக்காகவும் தன் இந்திய மக்களுக்காகவும் போராட வேண்டும் என்ற எண்ணம் இவருக்குள்ள இருந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் மற்ற எல்லா விஷயங்களையும், அதாவது காவல்துறையினரையே எதிர்க்கும் ஒரு வல்லமை இந்த வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு ஹீரோவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். யார் வேணாலும் இந்த வரலாற்றில் இடம்பெறலாம் அப்படின்றத காட்டிலும் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய தகுதி இவர்களைத்தான் சாரும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாகவும் அவர் பண்ணியிருக்காரு. அப்படி என்னென்ன இன்னும் தொடர்ச்சியா பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லாலா லஜபதி ராய் தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை 1880ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயமும் கல்விக்காக செலவிட்டு இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் அவர் சட்டம் படிக்கிறதுக்காக தன்னுடைய பஞ்சாப் மாகாணத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் அரசு கல்வியில் சேர்ந்து படிக்கிறாரு. இதுக்கு உறுதுணையாகவும் தன்னுடைய தாயும் தந்தையும் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இவருக்கு ரொம்ப பக்கபலமாகவும் இருந்திருக்கு. ஆனாலும் இவருக்கான அடுத்தடுத்த விஷயங்கள்ல என்ன மாதிரியான ஒவ்வொரு தன்னுடைய குழுவை எப்படி எடுத்துட்டு போகணும், அதோட போராளிகளை எப்படியெல்லாம் நம்ம மாற்ற வேண்டும், அந்த போராளிகளுக்கான குணங்களை எப்படியெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும்ன்ற சுய சிந்தனை பயங்கரமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில மாநாடுகள் மூலமாகவும் இவர் அந்த ஒத்துழையாமை இயக்கம், அது இல்லாம அந்த அமைதி பேரணி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான விஷயமாகவும் தன்னை ஒப்படைக்கிறாரு. அதுவும் இந்திய விடுதலைக்காகவே. ஆனால் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் 1877லேயே இவருக்காக, அதாவது கெசட் ஆபீசரா சில விஷயங்கள்ல அதுக்கான ஆசிரியருக்கான ஒரு விஷயமும் இவருக்கான பணியில சேர்றாரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தொடங்குறாரு. எப்படியெல்லாம் இதை நடத்துறாரு, இதை யாருக்கெல்லாம் விட்டுட்டு போறாரு அப்படின்ற மாதிரி தான் அடுத்தடுத்து சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து 1884ல தன்னுடைய தந்தை டிரான்ஸ்பர் ஆகிறாரு. இந்த இடத்துல இருந்தும் அவர் மாற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அங்க தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்க. இவரும் ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்கிறாரு. அங்க இவரோட வழக்கறிஞர் பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. இங்கே யார் யாரெல்லாம் சில நண்பர்கள் சேர்றாங்க, அந்த நண்பர்களால எப்படியெல்லாம் இந்த கூட்டமைப்புகள்லாம், அதாவது ஒரு போராளிகள்லாம் எப்படி அடுத்தடுத்து சேர்றாங்கன்றதுதான் இந்த வரலாற்றுல அடுத்தடுத்த படைப்பாவே இருக்கு. இதுல தன்னுடைய பஞ்சாப் மாகாணத்துல இருக்கக்கூடிய சில நண்பர்கள், அதுவும் அந்த நண்பர்கள் அந்த கொள்கை குறிக்கோளோடு இருக்கவங்கள சேர்க்கிறது மிக கடினமா இருக்கு.
அந்த கடினம் வந்து அந்த பிரிட்டிஷோடைய அந்த சைமன் குழு அமைப்புல எப்படி எல்லாம் சேருது அப்படின்றது தான். ஆனால் இந்த இந்திய விடுதலை போராட்டத்துக்காக போராடும் பொழுது இதில் யார் யாரெல்லாம் வந்து இறப்போம் அப்படின்ற விஷயம் தெரியாது. ஆனால் யார் யாரெல்லாம் இருந்தாலும் இந்தியா விடுதலை அடைய வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. தன்னுடைய வழக்கறிஞர் பணியை சுமூகமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு லாலா லஜபதி ராய் அவர்கள். தன்னுடைய தந்தையாருடைய ஆசிரியர் பணியும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல போய்கிட்டு இருக்கு. இப்படி கல்விக்காக முழு செலவையும் எடுக்கிறாரு. அந்த கல்விக்கான செலவு பண்ண நாட்கள் தான் இன்னைக்கு அவர் வரலாற்றில நிலைத்து நிற்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. வாங்க இன்னும் சில தகவல்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். சில ஆண்டுகள் கடந்துகிட்டு இருக்கும் பொழுது அதே மாதிரி தான் மகாத்மா ஹன்ஸ்ராஜ் அப்படின்ற ஒரு நண்பர் இருக்காரு. அந்த நண்பருக்கு என்னென்ன சில விஷயங்கள்லாம் செய்கிறாருன்னு பார்க்கும்போது, இவருக்கு ஒரு பள்ளியை வந்து திறக்கிறதுக்காக உதவுறாரு. அப்படி அந்த ஆங்கிலோ பள்ளியை வந்து தொறந்து சில மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் படிப்பினைகளை வந்து குடுக்கணும் அப்படின்ற ஒரு சீரிய சிந்தனையும் இருக்கு அவருக்குள்ள. அதே மாரி இந்திய காங்கிரஸின் அதாவது இந்திய காங்கிரஸுடைய தொடர்புல இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ஹிதார் சம்பந்தமா மேலும் இவரு இந்திய தேசிய காங்கிரஸோட ஹிசார் அப்படின்ற ஒரு அமைப்புக்காகவும் போராடி இருக்காரு. அப்படி அந்த போராட்டத்துக்குள்ளார யார் யாரெல்லாம் இணைக்கிறான்னு பார்க்கும்போது இவருடைய நெருங்கிய நண்பர்கள் அதுக்குள்ளார வர்றாங்க. இப்படியெல்லாம் சில காலங்கள் கடந்து போய்க்கிட்டே இருக்கு. இவரும் தன்னுடைய வழக்கறிஞர் பணியை செய்கிறாரு. இதுவும் இல்லாம உயர் நீதிமன்றத்துக்கு செல்றாரு. அந்த உயர் நீதிமன்றத்துல இந்த கட்டமைப்புகள்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும், இதற்கு பின்னாடி இதற்கு முன்பு எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றத காட்டிலும், இதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சட்ட திருத்தத்தினால நம்ம ஏற்படுத்தின கொள்கை என்னைக்கும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்று தன்னுடைய நண்பர்களுடைய சில கொள்கைகள் அதுவும் சில போராளிகள்லாம் சேர்ந்து இந்த கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் தான் இன்னைக்கு வரையும் லாலா லஜபதி ராய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று செய்தியாகவும் இருக்கு. ஆனா இந்த செய்தியை பரப்புறதுக்காகவே ஒரு சில செய்தித்தாள்கள்லையும் சேர்றாரு. அப்படி சேர்ந்து அங்க என்னென்ன ஒரு சில சுயசரிதைகள்லாம் அங்க நடக்குது அப்படின்றது தான். ஆனாலும் அங்கேயும் அவர் பணி செஞ்சிருக்காரு. இதற்கப்புறம் அவர் பிரிட்டன் போறாரு. இதையும் தாண்டி சில காலகட்டங்கள்ல அவர் அமெரிக்கா பயணம் செய்றாரு. இந்த பிரிட்டன் அமெரிக்கா பயணம் தான் இவருக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்திய ஒரு விடுதலை போராளி தனக்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் இங்கிருந்து சமாளிக்கலாம். ஆனா இவருடைய பயணம் வந்து வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு பயணமா இருந்திருக்கு. அப்படி பிரிட்டன் இப்படி வந்து அமெரிக்கா இந்த மாதிரியான சில இடங்கள்ல சுத்தும் பொழுது 1917 நடக்கக்கூடிய பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் தீர்க்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் இந்த விஷயத்துல அவர் தலையிட்டு இருக்க கூடாது அப்படின்ற ஒரு வரலாற்றுல சில படிக்கும் பொழுது தெரியுது. ஆனா இவர் ஏன் தலையிட்டாரு அப்படின்றதுக்கான காரணம் வரலாற்றுல சில இடங்கள்ல மறைக்கப்பட்டிருந்தாலும் அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய சில இன்னல்கள். இவரு வந்து எப்படியெல்லாம் அந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கான ஒரு ஒரு பயிற்சியில இருக்காரு. இது எதுக்காக இந்த மாதிரியான இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்றத தாண்டி, இதுக்கப்புறம் பிரிட்டிஷாரால வந்து மண்டேலாவுக்கு நாடு கடத்தப்படுறாரு. அப்படி நாடு கடத்தப்படும் பொழுது, இந்த இயக்கங்கள்லாம் வந்து நடத்தக்கூடாது. அப்படி இந்த காங்கிரஸ் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் செயல்படக்கூடாது அப்படின்ற சிலர் வந்து போராட்டம் பண்றாங்க. சிலர் எதிர்க்கிறாங்க. அப்படி பிரிட்டிஷாரால தான் இப்படி வந்து மண்டேலாவுக்கு ஒரு நாடு கடத்தப்படுறாரு. ஆனா அங்கு இவருக்கு போதுமான சில ஆதாரங்கள் இல்லாதனால இவரை வந்து கைது பண்ண முடியல. இப்படித்தான் 1907ல சூரத் நகர்ல இவரை வந்து தலைமை பொறுப்புக்காக ஒரு ஓட் வங்கி வைக்கிறாங்க. அப்படி அந்த தேர்தல்ல இவர் தலைமை பொறுப்பு ஏற்கிறதுக்காக அந்த வங்கி வைக்கிறாங்க. ஆனா அதுலயும் வந்து தோற்று போயிடுறாரு. இப்படி தன்னுடைய ஆதரவாளர்களால அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அவர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது 1920 1921 இந்த மாதிரி ஆண்டுகள் வந்து அவருக்காக பின்னடைவுக்கான சில நாட்களாகவும் இருக்கு. இந்த 1920ல இவர் காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான சில மாற்றங்கள் இருந்தது. ஆனால் அப்படி சூரத்தில் நடந்த அந்த ஒரு ஓட்டு எண்ணிக்கையில அவர் வெற்றி பெற்றிருந்தால் இன்னைக்கு அந்த காங்கிரசின் ஒரு தலைவராக கூட அவர் நியமிக்கப்பட்டிருப்பார் அப்படின்றதான் ஆதரவாளர்களோட ஒரு பேச்சாகவும் இருந்திருக்கு. வாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்க சில புரட்சி படைகளோட சேர்ந்து பகத்சிங்கும் கலந்துக்கிறாரு. 1920ல இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இப்படி பலருடைய ஒத்துழைப்பும் இந்த இடத்துல வந்து அதாவது நிறைய விஷயங்கள் தீண்டாமை நடக்கும். இந்த தீண்டாமைக்கு எதிர்ப்பு கொடுத்து நிறைய குரல் கொடுக்கக்கூடிய சிலர் வந்து அந்த நேரத்துல இருந்திருக்காங்க. அப்படி இந்திய விடுதலைக்காக போராடணும், தீண்டாமை மற்ற ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நம்ம எல்லாம் சமம் அப்படின்ற மாதிரியான சாதி சமய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக போராடி இருக்காங்க. 1921ல லாப நோக்கற்ற இந்த ஒரு முறையை வந்து எப்படி எல்லாம் வந்து பார்த்துக்கணும், இந்த இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எப்படி எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் லாலா லஜபதி ராயோட ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு. இதுக்கு சில தலைவர்கள் எல்லாம் இன்னும் பட்டியலிட்டு சொல்ல போனா இவங்களும் அந்த இயக்கத்திலையும் சேர்ந்திருக்காங்க. அந்த சங்கங்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேணும் அப்படின்றது ரொம்ப ஒத்துழைப்போட இருந்திருக்காங்க.
இந்த ஒத்துழைப்பு தான் நம்மளுடைய இந்திய விடுதலை அடையக்கூடிய மிகப்பெரிய பங்கா இருந்திருக்கு. அப்படி 1921ல இந்த லாப நோக்கற்ற முறைக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் கிடைச்சது? இதனால ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ் 1928ல சர் சைமன் அப்படின்ற ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த குழு மூலமா இவங்களுக்கு பிரிட்டிஷாருக்கு சில தேவைகள வந்து பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, இதுல வந்து சில இந்தியர்கள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அழைப்பு குடுக்கும் பொழுது, அவங்க யாருமே கலந்துக்கல. அப்படி கலந்துக்காத பொழுது ஏற்படக்கூடிய சில போராளிகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் தான், இந்த இந்திய விடுதலை போராட்ட போராளிகள் எப்படியெல்லாம் இதுக்கான ஒரு சாணக்கியத்தனமான சில விஷயங்கள செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி செய்யப்பட்ட விஷயம் தான் பிரிட்டிஷ்காரருக்கு கோவமே ஏற்படுத்தியிருக்கு. இதுல வந்து ஜேம்ஸ் வாட் அப்படின்றவர் தான் இந்த ஒரு லத்தி சார்ஜையும் பண்றாரு. இவங்க அமைதி பேரணியாவும் சில விஷயங்கள் நடத்திரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல தான் ஜேம்ஸ் வாட் அப்படின்றவரு இந்த லத்தி சார்ஜ் பண்றாரு. பண்ணும்பொழுது லாலா லஜபதி ராய் அவர்களுக்கு பலத்த காயமடையுது. அந்த பலத்த காயத்துக்கு அப்புறம் வந்து இவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் கொஞ்சம் அவருக்கு சரியாயிடும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அதெல்லாம் நடக்கவே இல்ல. ஆனா, இவங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒவ்வொரு புரட்சி போராட்டமுமே எதுவாவது இந்தியாவுக்கு ஒரு முன்னோக்கிய பாதைகள்ல அமையுமா அப்படின்னு நினைச்சாங்க. அது கண்டிப்பா அமையவே இல்ல. கதைகள்ல நிறைய விஷயங்கள் என்ன வேணாலும் சேர்க்கலாம். அப்படி வரலாற்றுல சில விஷயங்கள புகுத்த முடியாது. ஆனால் அப்படி புகுத்தக்கூடிய விஷயங்கள் கூட இன்றைய இளைஞர்களுக்கு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா தான் இருக்கும். அப்படிதான் 1928 நவம்பர் 17 அன்னைக்கு ராய் அவர்கள் அந்த காயங்களோட குணமடைஞ்சிருவாரு அப்படின்ற எல்லா போராளிகளும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சூழ்நிலையில அவர் அந்த காயங்களோட அவர் உயிர் பிழைக்கல, இறந்துடுறாரு. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களுமே வரலாற்றுல எல்லா தலைவர்களுமே இறந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் புதுவிதமான தலைவர்கள் உருவாகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத யாரும் பார்க்கல. இந்த தலைவர்கள் இறந்துட்டாங்க, இந்த வரலாறு அழிந்து போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே அந்த நேரத்துல பார்த்தாங்களோ, அடுத்து வந்து யார் யாரெல்லாம் வளரப் போறா, எப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்ற வரலாறு வந்து அன்றைய உள்ள வரலாற்று மனிதர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு உள்ள வரலாற்று உள்ள மனிதர்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வரலாற்றுல போராடக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு எப்படியெல்லாம் மாறியிருக்கு. போராட்டம் அப்படின்னா என்னன்னே தெரியல. அந்த போராட்டம் வந்து தவறான ஒரு போராட்டமா தான் இன்னைக்கு இருக்க ஒழிஞ்சு, வேற எந்த ஒரு விஷயத்திலயும் அ நம்ம வந்து மற்ற இந்தியா வந்து வேற எப்படியெல்லாம் நம்ம எடுத்துட்டு போகணும். நம்மளுடைய சமுதாயமும் தீண்டாமை இன்னும் ஒழியணும். நம்மளுடைய இன்னும் சில வளர்ச்சி பாதைகளுக்கு எடுத்துட்டு போணும். நம்மளுடைய தொழில்களும் மென்மேலும் வளரணும். அந்த தொழிலுக்கு எப்படியெல்லாம் போராடணும் அப்படின்னு இன்றைய வரலாற்றில உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் மாதிரி இளைஞர்கள் செயல்படணும் அப்படின்றது தான் அந்த வரலாற்று சிந்தனையாளர்களுடைய ஒரு கருத்தாவும் இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனா வரலாற்றுகள் பாதியிலே அது வந்து முடிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். வரலாறு என்றுமே அழியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த அழியாத வரலாறு நாம் அடுத்து ஒரு வரலாற்றை படைக்கும் பொழுது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. லாலா லஜபதி ராய் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல அவர் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்நாள்ல இருந்து அவர் காவல்துறையினரால் லத்தி சார்ஜ் பண்ணி அவர் இறக்கிற வரையும் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வரலாற்றில் இன்னும் இடம் பிடிச்சிட்டு தான் இருக்கு. ஸோ பஞ்சாப் சிங், அதாவது பஞ்சாப் கேசரி என்ற அன்போடு அழைக்கப்பட்டவரும் கூட இந்த மாதிரி அன்போடு அழைக்கப்பட்டவர் இன்று வரை அன்போடு தான் அழைக்கப்பட்டிருக்காரு. இவர் சம்பந்தமான மொத்த விஷயங்களுமே வரலாற்றில் இருக்கு. இளைஞர்கள் நிச்சயம் படிக்கணும். மாணவர் மாணவரிகள் கண்டிப்பா இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நன்றி.